கோளாறு காரணமாக சென்னையை தொடர்ந்து கோவை, திருச்சியிலும் விமான சேவை பாதிப்பிற்கு உள்ளாக இருக்கிறது. இதுபோன்று விமான சேவையின் பாதிப்புகள் அதீதமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மைக்ரோசாஃப்ட் கோளாறு ஏற்பட்டதனுடைய காரணம், அது எப்போது சரியாகும் என்பது சார்ந்த விளக்கங்களை நம்மோடு பகிர்வதற்காக மைக்ரோசாஃப்டினுடைய கௌரவ மண்டல இயக்குனர் திரு வெங்கடரங்கன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ 2-3 மணி நேரத்தில் இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு அப்டேட் சொல்லப்படுது. அது எந்த அளவிற்கு சாத்தியம்? முதல்ல எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க குறிப்பிட்டது மாதிரி இது ஒரு நாசக்கார செயலோ, ஒரு தீவிரவாத செயலோ, ஒரு ஹேக்கிங் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு மென்பொருள்ல பிரச்சனை, அதுவும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல இல்லை, ஒரு தேர்ட் பார்ட்டி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றோம், கிரவுட் ஸ்ட்ரைக் அப்படின்னு. இது பெருநிறுவனங்கள் மட்டும்தான் பயன்படுத்துது. 1000, 2000, 3000 கணினிகள் வைத்திருக்காங்க அவங்க நிறுவனத்தில். அதனால தான் ஏர்லைன்ல அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு தான் இது பாதிக்குது. அந்த மாதிரி கேஸ்ல இதுல எங்க பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு குவிக் அண்ட் டர்ட்டி சொல்யூஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு. பெருநிறுவனங்கள் இருக்கிற ஐடி டீம் இந்த சொல்யூஷனை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த அப்டேட்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது கூடிய அந்தந்த நிறுவனங்கள் எந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்களோ அதை பொறுத்து சில மணி நேரங்களில் சரி செய்யப்படும் தான் எதிர்பார்க்கிறேன். இல்லைன்னா இன்றைய இரவு, நாளை காலைக்குள்ள பல்வேறு நிறுவனங்கள் அது சரி செய்யப்பட்டிருக்கும். முக்கியமா இதை சரி செய்யறது எப்படி அப்படின்றதுக்கான சில வழிமுறைகள் வெளியாக இருக்கு. அதை செய்யறதன் மூலமா உடனடியா அதை சரி செஞ்சிட முடியுமா? கண்டிப்பா. இதுல திரும்பி என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது யாரோ ஒரு நாசக்கார செயல், ஒரு வைரஸ் வந்துருச்சு, நம்மளோட தரவுகளை அவங்க அழிச்சிட்டாங்க, இல்ல கணினியிலேயே பாதிப்பு, அந்த மாதிரி நிரந்தர பாதிப்பு எதுவுமே இல்லை. தினம் தினம் நம்ம பயன்படுத்துற பெருநிறுவனங்கள் பயன்படுத்துற செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் பல்வேறு நிறுவனங்கள் பண்றாங்க. காஸ்பர்ஸ்கி, நார்டன், சென்னையில் இருக்கிற கேசவன் கம்ப்யூட்டிங் அப்படின்னு பண்றாங்க. அது மாதிரி ஒரு நிறுவனம் தான் இந்த கிரவுட் ஸ்ட்ரைக். அவங்க ஒரு நாளைக்கு பல்வேறு முறை இதை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பொதுவா இந்த அப்டேட்டை ஒரு 1000 கம்ப்யூட்டர் இருக்குன்னா 100 கம்ப்யூட்டருக்கு முதல்ல அனுப்புவாங்க. சரியா இருக்குன்னா 200, 300 அப்படின்னு போவாங்க. இன்னைக்கு ஏன் ஒரே சமயத்துல உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருக்கு இந்த அப்டேட் அனுப்பினாங்கன்னு தெரியல. அது இன்ஜினியர்ஸ் ரிசர்ச் பண்ணி சொன்ன உடனே தான் தெரியும். அந்த அப்டேட்ஸ் அனுப்பிட்டாங்கன்னா அந்த கணினிகள் சரியாயிடும். அது பூட் ஆறுதல், கார் ஸ்டார்ட் ஆறுதல் இருக்கிற ப்ராப்ளம் மாதிரி இந்த கம்ப்யூட்டர் பூட் ஆறுறதுக்குள்ள இந்த ஆன்டிவைரஸ் வருது, அதுல பிரச்சனை இருக்கு, அதனால ஸ்டார்ட் ஆக முடியல. ஓகே, என்ன பிரச்சனை அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்போ அதை சரி செய்யறதுக்கு இன்று இரவுக்குள்ள அல்லது இன்று நாளை காலைக்குள்ள இது முழுவதுமாக சரியாயிடும் அப்படின்ற ஒரு டைம்லைனை எதிர்பார்க்கலாமா நம்ம? அப்படிதான் சொல்றாங்க. அது நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு நிறுவனங்களும் இந்த கம்ப்யூட்டர் எப்படி அப்டேட் பண்றாங்க. இது மேக கணிமை கிளவுட் கம்ப்யூட்டிங்னு பாத்தீங்கன்னா, இப்போ கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் பாத்தீங்கன்னா பல லட்சம் கம்ப்யூட்டரை ஒரே நிமிஷத்துல அவங்களால அப்டேட் பண்ண முடியும். ஆனா பெருநிறுவனங்கள் ஏர்லைன் அல்லது பேங்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க 1000, 1000 கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க. அது ஒரு நிறுவனம் ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் இந்த அப்டேட் வரும். இது ஒரு தோராயிரம் ஒரு மதிப்பு தான். பல்வேறு பெருநிறுவனங்கள் கண்டிப்பாக நாளை காலைக்குள்ள சரி பண்ணிடுவாங்கன்னு தான் எதிர்பார்க்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி பெரு நிறுவனங்கள் 1000 கணினிகள் இது மாதிரி பயன்படுத்துறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அப்படின்றதுனால தான் அது பொது சேவையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறி இருக்கா? இப்போ இதை சரி செய்யறதுக்கு மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து ஏதேனும் ஹெல்ப்லைன் மாதிரியோ அல்லது தொடர்பு கொண்டா அல்லது ஒரு வழிமுறைகளை வெளியிடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா. இது இன்னொரு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தனிநபர்கள் பயன்படுத்துற கம்ப்யூட்டர்ல இந்த பிரச்சனையே இல்லை. அவங்க இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்கிங் சாஃப்ட்வேரை பயன்படுத்த மாட்டாங்க. தனிநபர்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இந்த பெருநிறுவனங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படக்கூடிய ஆன்டிவைரஸ். அந்த நிறுவனங்கள் எல்லாத்துலயுமே ஐடி டீம் இருக்கு. அந்தந்த ஐடி டீம் மைக்ரோசாஃப்டோட கண்டிப்பா தொடர்புல இருக்காங்க, கிரவுட் ஸ்ட்ரைக்கோட தொடர்புல இருக்காங்க. அவங்களுக்கான வழிமுறைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பொதுவெளியில தனிநபர்களுக்கு இல்லாததுனால இது பொதுவெளியில அந்த விஷயங்கள் வரல. பட் கண்டிப்பாக எல்லா நிறுவனங்களுக்கும் என்னென்ன சேவைகள் செய்யணுமோ மைக்ரோசாஃப்டும் செய்யறாங்க, அந்த நிறுவனமும் செய்யுது. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சைபர் அட்டாக் இல்ல அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அதற்கான விளக்கங்களை சார்ந்த நிறுவனங்களே வெளியிட்டிருக்காங்க. இதுல முக்கியமா இப்போ இதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம் அது என்னவாக இருக்கு அப்படின்றது கண்டறிகிறதோ அல்லது இது போன்ற மேலும் நடக்காம இருக்கிறது அப்படின்றதுக்கான உறுதிப்பாட்டையோ மைக்ரோசாஃப்ட் செய்யுமா? எப்படி செய்யும்? நல்ல கேள்வி இது. நம்ம இன்னைக்கு இந்த பாதிப்புல இருந்து என்ன தெரியறதுன்னா, நம்ம எந்த அளவுக்கு டிஜிட்டல் சேவைகள்ல நம்ம டிபெண்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு தெரியுது. இன்றைக்கு இது ஆண்ட்ராய்டோ, ஐபோனோ இதே பிரச்சனை வந்ததுன்னா, போன் வேலை செய்யலன்னா உலகளாவிய தாக்கம் இருக்கும். பல்வேறு பெருநிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்றதுல, அந்த இடத்துல விண்டோஸ் யூஸ் பண்றதுனால தான் அதோட எஃபெக்டை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் பொதுவா நான் சொன்ன மாதிரி அப்டேட்டை ஒரே சமயம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கு ஏன் அந்த கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனம் ஒரே சமயத்தில் அப்டேட் பண்ணாங்கிறத விவரம் நமக்கு தெரியல.
பொதுவாக 100 200 அப்படின்னு தான் போவாங்க. அந்த பிரச்சனை ஏன்னு தெரியல. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஒரு சில ஆண்டுகளாகவே மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரே சமயத்தில் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே நம்மளை பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதோட வேகம் இன்றைய பாதிப்புக்கு அப்புறமா கூடுதலாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ ஐடியில துறையில இது ஒரு வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இந்த விஷயம் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு முன்பு இது மாதிரி நடந்திருக்கா? அப்படி இல்ல இதுதான் முதல் முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? இந்த அளவுக்கு இன்னைக்கு இதோட நம்பர் நமக்கு இன்னும் தெரியல. எவ்வளோ thousands ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அஃபெக்டட் நமக்கு தெரியல. பட் வர செய்திகளை பார்த்தா மிகப்பெரிய தாக்குதலாக தான் தெரியுது. இது ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய அளவு வந்திருக்கு. ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ல ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அளவு நம்ம தினம் தினம் இந்த கணினிகள் டிஜிட்டல் மேல நம்மளோட டிபெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இதோட பாதிப்புகள் இந்த மாதிரி வந்தால் ஃபியூச்சர்ல அதிகமாக தான் இருக்கும். அதுக்கான செயல்களை கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் செய்துகிட்டு இருக்காங்க. ஆனாலும் இது இந்த தொழில்நுட்பமும் வளரணும், செயற்கை நுண்ணறிவு பயன்பாடாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ CrowdStrikeோட அப்டேட் அல்லது இதை சரி செய்யறதுக்கு CrowdStrike நிறுவனம் தரப்புல இருந்தும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தரப்புல இருந்தும் முயற்சிகள் மேற்கொள்றாங்க. இதற்கிடையில தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரியான சில வழிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சிஸ்டம்ல போய் அந்த CrowdStrike அப்படின்ற அந்த ஃபைலை டெலீட் பண்றதன் மூலமாக தீர்வு காண முடியும் அப்படின்றது இப்போ ஒரு மத்திய அமைச்சகத்திலேயோ அல்லது விமான சேவை நிறுவனங்கள்லையோ இதற்கான அட்வைஸ் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கா? அது செஞ்சுட்டு இருக்காங்களா? அது மூலமா தீர்வு கிடைக்குதா? அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அது நான் சொன்ன மாதிரி ஒரு நிறுவனங்கள் ஒரு ப்ராசஸ் வச்சிருப்பாங்க. இது ஒரு கம்ப்யூட்டருக்கு நடந்து போய் இதை பண்ண முடியாது. அவங்க அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ராசஸா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் இதில் இன்னொன்று குறிப்பிட்டு சொல்லணும். இது எந்த விதமான மேக கணிமைகளையோ நம்மளோட பேங்கிங்லேயோ அரசாங்க தரவுகள்லையோ பாதிப்பாக தெரியல. இது எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நுகர்வோர்கிட்ட அந்த போர்டிங் பாஸ் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கிற கணினியில தான் பிரச்சனையே தவிர ஏர்லைனோட பேக்கெட்லயோ அதோட செக்யூரிட்டி சிஸ்டம்லயோ ஜிபிஎஸ்லயோ பாதுகாப்பு அமைப்புகளையோ எந்த விதமான பாதிப்பும் அந்த மாதிரி இதுவரைக்கும் செய்திகள் இல்லை. அதனால இதோட பாதிப்பு நிச்சயம் பெருமளவு கண்டிப்பாக. ஆனால் இதை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமா இந்த அப்டேட் சரியானதற்கு பிறகு முழுமையா அந்த டேட்டா சார்ந்த விஷயங்கள்ல எந்த விதமான பாதுகாப்பு குறைபாடோ அல்லது ஒரு பிரீச் இருந்திருக்கு அல்லது இல்லை அப்படின்ற அந்த 100% உறுதி அப்படின்றது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியான பிறகுதான் சொல்ல முடியுமா? இப்பவே பாத்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு 12-14 மணி நேரமா இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா பல்லாயிரம் இன்ஜினியர்ஸ் வேர்ல்டு வைடா இதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுல ஏதாவது பிரீச் இருக்கா, டேட்டா இருக்கா, டார்க் வெப்ல போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா டேட்டா லீக் ஆச்சுன்னா உடனே டார்க் வெப்ல வரும். ஏன்னா திருடினவன் அதை கையிலே வச்சிருக்க மாட்டாங்க, அதை கொண்டு போய் விற்பாங்கிற மாதிரி நகையை திருடினவன். அதே மாதிரி இந்த டேட்டாவை எடுத்தவங்க உடனே லீக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் வந்ததாக தெரியவில்லை. திரும்ப சொல்றது இந்த CrowdStrikeனால தான் பிரச்சனை அப்படிங்கிற தரவுகள் தான் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதனால அச்சப்பட வேண்டிய அவசியம் தற்போது இல்லை. இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு மத்திய அரசு தரப்புலையோ அல்லது சர்வதேச அளவுலையோ அரசுகளோட முயற்சிகள் அல்லது தலையீடுகள் என்னவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது முழுக்க ஒரு மென்பொருள் பிரச்சனை தான். நான் சொன்ன மாதிரி இது ஒரு நாசக்கார வேலையோ டெரரிஸ்டோ இருந்தால் தான் நமக்கு அரசாங்கத்தோட உதவி வேணும். ஆனால் இவ்வளோ பல்லாயிரம் கம்ப்யூட்டர்ஸ் இந்த நிறுவனங்கள் இருக்காங்கன்னா அவங்க ஐடி டீமுக்கு இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேர் அவங்க கிட்ட இருக்கு இந்த அப்டேட்டை அனுப்புறதுக்கு. அது கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஏன்னா ஒரு நிறுவனத்தில் ஒரு பிரச்சனைகள் இருக்கலாமே தவிர இது அதை விட பெரிய இதோட பாதிப்பு நான் திரும்ப சொன்ன மாதிரி கண்டிப்பாக நிச்சயம் பெருமளவு இருக்கு. ஆனால் இது சரி செய்யறது சுலபமாக தான் இருக்கும், நேரம் தான் எடுக்கிறது. இணைப்பில் இந்த மைக்ரோசாஃப்ட் கோளாறு காரணமாக என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த BSOD ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது எல்லோருக்குமே. இப்போ இந்த தரவுகள் இதை சரி செய்யறதுக்கான விஷயம் என்ன அப்படின்ற வழிமுறைகள் மூலமாக அது போயிடுமா அல்லது அதற்கு பிறகு இந்த பிரச்சனை சரியாகிவிட்டது என்று மைக்ரோசாஃப்ட் தரப்புல சொன்ன பிறகு வேற ஏதேனும் வழிமுறைகளை அவங்க பின்பற்ற வேண்டிய தேவை இருக்குமா?
ஓகே, நான் திரும்ப சொன்ன மாதிரி தனிநபர்கள் கணினியில் இந்த பிரச்சனைகள் இல்லை, பெருநிறுவனங்கள் தான் அவங்க இந்த அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அது சரியாயிடுச்சுன்னு. இந்த ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் பார்த்தீங்கன்னா பார்க்க தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, டெத் அப்படின்லாம் சொல்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு சிறு விளக்கம் சொல்கிறேன். கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இருக்குது, அதுக்கு மேலே விண்டோஸ் இயங்குதளம் இருக்குது, அதுக்கு மேலே செயலிகள் இருக்குது. ஹார்ட்வேரை இயக்கிறது விண்டோஸ். இந்த விண்டோஸ்க்கு நடுவில், இந்த ஹார்ட்வேருக்கு மேலே விண்டோஸ்க்கு நடுவில் இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், பாதுகாப்பு செயலிகள், செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் நார்மலாக இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்து எல்லா தரவுகளையும் பாதுகாக்க முடியும். இந்த கேஸ்ல இந்த CrowdStrike சாஃப்ட்வேர்லேயே பிரச்சனை இருக்கிறதுனால, ஹார்ட்வேருக்கு மேலே இருக்கிறதுனால விண்டோஸ் இயங்க முடியல. இந்த CrowdStrikeல சரி பண்ணிட்டாங்கன்னா விண்டோஸ் இயங்க முடியும். இந்த ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் நீங்க பார்க்கறது என்ன காட்டுதுன்னா, விண்டோஸ் இயங்க முடியல, கார் ஸ்டார்ட் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை தான். அந்த CrowdStrike சரி பண்ண உடனே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடணும். அப்கோர்ஸ் இதோட பேக்லாக் இருக்கும். இன்னைக்கு ஒரு 1000 விமானங்கள் போகலன்னா நாளைக்கு அதுல இருக்கிற பயணிகள் அனுப்பணும். அந்த பிரச்சனைகள் தனிப்பட்ட நிறுவனங்கள்ல இன்னொரு ஓரிரு நாட்கள் கண்டிப்பாக இருக்கும். சாஃப்ட்வேர் பிரச்சனை சால்வ் ஆயிடும் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஐடி வரலாற்றிலேயே மிகப்பெரிய தாக்கமாக பார்க்கப்படும் இந்த நிகழ்வின் மூலமாக என்ன படிப்பினைகள் பெற வேண்டியிருக்கிறது என்பது சார்ந்த விஷயங்களும் இதில் மூலமாக ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது. இது குறித்த பல்வேறு கருத்துக்களை எங்களோடு நேரலையில் இணைந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வெங்கடரங்கன். நன்றி.